ஏண்டா உன் ஓனர் எப்போ பார்த்தாலும் கடையிலே இருக்கானே, இந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் கூட வீட்டுக்கே போக மாட்டானா? அக்கா, எங்கள் அண்ணனுக்கு வீடு வாசல்லாம் எதுவும் கிடையாதுக்கா. இந்த கடை தான் அவருக்கு வீடுலாம். அவருக்கு சொந்த பந்தம்லாம் எதுவும் இல்லைக்கா. என்னடா சொல்ற? என்னம்மா ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? மாமா, நாமெல்லாம் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனால் அம்மா அப்பா இல்லாதவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை மாமா? என்னம்மா பண்ணுறது, நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் கடவுளோட செயல். இந்த பிறப்பு இறப்பு இதுவும் நம்ம முடிவு பண்ணுறது இல்லைம்மா. ஏன் மாமா இந்த கடவுள் இப்படி பண்ணுறாரு? நீ ஏம்மா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? காலையில் காலேஜ் போனல, போயிட்டு தூங்கு போ. டேய், கடையே கதின்னு இருப்பாங்க ஓனரு, எங்கடா ஆளே காணோம்? ட்ரையல்ஸ் போய் யாராவது இடிக்க போயிருக்கானா? அதுவாக்கா? டேய் சொல்லாதடா. டேய், என்னடா மறைக்கிறீங்க? டேய் இருடா, நம்ம அக்கா தான்டா. சொல்லுங்கடா. அக்கா, இன்னைக்கு தான் பாய் அவரை குப்பை தொட்டிலேருந்து எடுத்த நாள், அதாவது அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு முருகன் கோயிலில் தாங்க இருப்பார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். இங்கே என்ன பண்ணுற? இல்லை, பைக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கெலாம் எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு கடைக்கு வா. ஏன்? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். யார்? கடையில் இருக்க அந்த பசங்க சொன்னானுங்களா? இரு அவனுங்களுக்கு வெறுப்பேற்றிக்கிட்டு. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்கே பாரு, இனிமேல் இப்படி தனியெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணாத. ஏய், நீ யார் எனக்கு? நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சார் சார், ஐ லவ். அன்பே அன்பே உன்னாலே வண்ணம் இல்லா மலர் போலே ஆகின்றேன், நோகின்றேன், சாகின்றேன். வேண்டாம் என்று சொல்லாதே, சொல்லி என்னை கொல்லாதே, மரணத்தின் வாசத்தை தூவாதே. ஏய், பெண்ணை நீ சொன்னதெல்லாம் பொய்யா போச்சே, கண்ணில் வச்ச மைய போல அழிஞ்சு போச்சே, வெட்டு வச்ச பாறை போல என் இதயம் நொறுங்க, பூட்டி வச்ச சோகம் எல்லாம் மழையாக பொழிய. ஏன் என்ன பிரிஞ்ச, ஏன் என்ன மறந்த, ஏன் என்ன தவிக்க. முருகா, இது வரைக்கும் நான் தெரிஞ்சு யாரையுமே காயப்படுத்தினதில்லை. முதல் தடவை ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு முருகா. பெண்ணே பெண்ணே என் பெண்ணே, என்னை விட்டு போகாதே, நீ போனால் என் நெஞ்சம் தாங்காதே.
நானா யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லடா, இங்கே ஒரு பொண்ணு அடிக்கடி வரும்ல லூஸ் மாதிரி, அது ஆளையே காணோம். நீங்கள் தான் பார்த்தீங்க. நீ தான் அச்சு அமிச்சிட்ட பாவம் அந்த அக்கா. டேய் உங்களுக்கு புரியலடா, பாசத்தால் வர லவ்வுக்கும் பரிதாபத்தால் வர லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. அந்த பொண்ணு என் மேலே பரிதாபப்படுதுடா, அதனால தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு. அது சின்ன பொண்ணு ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிகிட்டு இருக்குடா. படிக்கிற பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்தப்பாவும் நமக்கு எதுக்கு, வேலையை பார், பேனர் பிடி. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? கை கட்டு. இப்ப நீ பதறல, இது பாசத்தினாலயா இல்ல பரிதாபத்தினாலயா? ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சின்ன பொண்ணுன்றத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்க பாரு நீ. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. நீ தானே. சிரிக்காதடா, போடா பொறுக்கி. நான் கோவமா போறேன். மேடம்